நந்தி சிவாயம் நமச்சிவாயம் நாராயணன் கருடன் மீதில் சந்திர சூரிய தேவர் சரணம் சரணமையா அதிக நடனம் முறையும் அம்பலத்தில் ஆடுவீசர் அம்மை கதைவாட கணபதி சரணம் காப்புதாமே ஆதி கைலாசமலையிலே ஒளிந்திருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகிறாள், இடமிருந்த பார்வதியால் பார்வதியா சொல்லுவாளா சொல்லுவாளா பார்வதியா உங்களுடைய திருநடனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சுவாமி. என் முன்பிலே நீங்கள் ஆட வேண்டும், அடியால் காண வேண்டும். முன்னால் திருநடனம் ஆடுவது உண்டுமையாளா? இந்த உலகத்தில் ஏராளமான பிரளயங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உன்னாலே வந்து சேர்த்துவிடும். அப்படியானால் ஆட வேண்டாம்னு சொல்றேன் சுவாமி. கண்டிப்பாக திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லும் போது பகவான் என்று சொல்லுகிற பாருங்கள். திருநடனம் ஆடினாக்கா ஆடினாக்கா நல்ல மனிதனே அழைக்கிறோமே நல்ல
மலையில் ஆடினேன், சுடுகாட்டிலும் ஆடினீர்கள். ஒரு இடத்துலயும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் என் முன்பில் இப்போது ஆட வேண்டும், அடியால் ஆட வேண்டும். பராசக்தி, ஏராளமான பிரச்சனைகளையும் பிரளயங்களையும் சந்திப்பதற்காகவே நீ ஆட வேண்டும் என்று சொல்கின்றார். சரி, எது எப்படி இருந்தாலும் சொன்னா கேட்கவா போறேன், உன் இஷ்டப்படியே இருந்துட்டு போகட்டுமே. ஆடுகிறேன் ஆடுனாலே போராது மட்டும் பகவானே, நீங்கள் ஆடக்கூடிய நேரத்திலே ஆடும்போது சிரிக்கிற மேலில் இருந்து என்ற பொருள் கீழே விழக்கூடாது. உமா, அப்படி கீழே விழுந்து விட்டது ஆனால் ஆட்டத்திலே தோல்வி என்ற அர்த்தம். மலைமகளே, ஆடலுக்கு அரசர் நடராஜன் என்று நான் திருப்பெயர் பெற்றவன். மட்டுமல்ல, நான் அசைந்தால் அசையும். ஆன பிறகு இந்த அம்பல தாண்டவரை ஆட சொல்கிறேன் அல்லவா, அழிவுக்கு காரணம் இதோ ஆடுகிறேன். பகவான் எப்படி ஆடுகிறார் என்று பார்த்தால், ஆடிக்கொண்டாரே திருநடம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடம் ஆடிக்கொண்டாரே. ஆடக்கூடிய நேரத்திலே ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, யுகங்களாகவே ஆடுகின்றார். அப்படி வருடங்கள் யுகங்களாக விருந்து ஆடுகின்றார் அம்பலத்தாண்டவன். ஆடக்கூடிய நேரத்திலே காதிலே மாட்டிருந்த கவச குண்டலத்தின் திருகாணியானது காண்டு வருகிறது. நினைக்கிறார் அப்போதுதான், பகவானே திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் மேலில் எந்த பொருளும் விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்காணி அல்லவா கலந்து வருகிறது. ஒரு காலை கீழே வைத்து மற்றொரு காலையை உயர்த்தினார். அந்த திருக்காணியை இருக்குகின்றார். இப்படி ஜோர்வாங்க நடனத்திலே அற்புதமாக அழகாக சாகசத்தை செய்து காத்துக் கொண்டிருந்த பார்வதியார் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், கண்டிருந்த பார்வதியார் கையை கொண்டு தான் செலுத்தினார். பார்வதியார் செலுத்திடவே பாலகோர் போர்த்திடுவார். பகவான் பார்த்தா, என்னடா பார்வதி இப்படி சிரிக்கிறாங்க, சிரிக்க மாட்டாள அப்படி என்று பகவான் திகைத்துக் கொண்டிருக்க போது கோபம் வருகிறது பகவானுக்கு. ஆமா, திருநடனம் ஆடின ஆண்டவர் சிவபெருமா அப்படியே அதை ருத்ர தாண்டவமாக மாற்றினார். பார்த்தீர்களா? இந்த நிலை தெரியாமல் சிவபெருமான் அப்படியே ருத்ர தாண்டவம் புரியக்கூடிய வேளையிலே தலையிலே இருந்த கங்காதேவியாளர் பூமியிலே குதித்தார். உலகமெல்லாம் தண்ணீராலே மட்டை மரம் தட்டை தாமரை வலிது சடலங்கள் எல்லாம் வழிகிறது. 14 புவனங்கள் வளைந்தது. சந்திரன் சூரியனுடைய திசை பார்வையாக வளைந்தது. பகவான் பார்வையும் இருக்க இடமில்லாமல் திகைத்தார்கள். கண்ணதை கரைந்துருகை கைலாச மாமலையும் ஆண்டுருகை எல்லையும் அடைந்ததாம். அழைத்த போது கையில் இருந்த கடையாளியை கலஞ்சி கடலிலே விட்டறிந்தார். பூமியில சென்று வேரூன்றியது. தண்ணீர் பரப்பின் மேல் அழகான முறையிலே நாளை ஒரு தாமரை மலர்கின்றது. தாமரை மலரே ஒரு தட்டை போல் பாவித்து பகவான் பார்வதி இருவேரும் அமர்ந்தார்கள். இப்படி அமர்ந்திருக்கும் போது யார் வருகிறார் என்று பார்த்தால், பகவான் மோகம் தன்னிலே
ஆ, பகவானே தாமரை நல்லவா இருக்கிறாங்க. என்ன உலகமெல்லாம் அழிந்திருக்கின்றது. என்னடா மட்டை மரம் தட்டை தாமரை மனித சடலம் அழிந்திருக்கிறது. உண்மைதானப்பா. என்ன நேர்ந்தது சுவாமி? ஒரு பெண்ணினுடைய ஏதுவினாலே உலகமே அழிந்தது. ஆகையினாலே பார்வதி ஆடச் சொன்னால் கங்கை கோபித்தால் உலகத்தை அழித்தார். சரி. நாங்க இன்னைக்கு தாமரையில இருந்து இருக்க வேண்டிய அவசியம் அதற்காக சூழ்நிலை உருவாகின்றது. உண்மைதான். அப்பனே, என்ன? அழிந்து போன உலகத்திலே அழியாத ஜீவன் ஒரு பொருள் எங்கேயாவது நிச்சயமாக இருக்க வேண்டும். சரி. அந்த பொருளை நீயே தேடி சென்று எனக்காக எடுத்துக்கொண்டு தர வேண்டும். வார்த்தை கேட்ட கருடாளன் வருகின்றார். ஆமா. கட்டை வித்தி தேடி வாடா கட்டல்ல கண்டாள் வா. வார்த்தை கேட்ட கருடையாள் வா. வாராரை வளர்கையில் ரவி சிந்தாமணி கடல் ரவி சிந்தாமணி கடல் பாத்திர உலக கண்டா காலாலே கொலையல்லோ வாராரை கண்டாள் வா. பகவான் முன்பத்திலே வந்து நின்ற கருடாள் வா. தாரை வளவானோ தாரை வளவானோ வார்த்தையை சொல்லுவாரா. ஏதாவது அழியாத பொருள் எதுவாக இருந்தாலும் எடுத்துவான்னு சொன்னார். ஓடி வந்து வருகின்றான் அந்த இடத்திலே. வரக்கூடிய நேரத்திலே சுரபி சிந்தாமணி கடலில் சரி. ஒரு சுரப்பாத்திரம் முதக்கின்றது. கண்டுட்டானே. காலாலே கொலைகினார்கள் கண்ணன் பகவான் நம்பினை வைத்தார். பார்த்தால் சிவபெருமான் என்ன பாத்திரம் பளபளன்னு இருக்குன்னு திறந்து பார்க்கிறார். ஆமா. பாத்திரம் ஒன்று அறைகள் இரண்டு. சரி. ஒரு அறையை திறந்தார் ஒரு வயதான பெரியவர். மற்றொரு அறையை திறந்தார் ஒரு இளமையான வெள்ளொருத்தில் இருக்கின்றார். ஆமா. இருவேரை கண்டபோது ஆனந்தம் கொண்டார். ஐயா பெரியவரே, தாங்கள் அழிந்து போன உலகத்தில் அழியா மாநில உயிரினமாக வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா. யார் ஐயா நீங்கள்? அதாவது நான் ஒரு விவசாயி. சரி. ஏறு பிடித்து உழவதற்கு சென்ற நேரத்திலே தெற்கே இருந்து கடலானது நோக்கி வந்தது. சரி. கடலல்லவா வருகிறது என்று சொல்லி என் மகன் கஞ்சி கொண்டு வந்தா பாருங்க. அந்த கஞ்சை கீழே கொட்டிவிட்டு பாத்திரத்தை இரண்டரையாக வாலித்து நாங்க இரண்டு பேரும் வந்திருக்கின்றோம். ஐயா பெரியவரே, என்ன தகப்பனும் மகளுமாக நீங்கள் இருவேர் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? இனி வரக்கூடிய உலகத்திலே சரி. இந்த உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கும் கல்வி கண்ணை வாரி வழங்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் இந்த திருநாம பெயரை உமக்கு தந்தை. அப்படி ஆகட்டும். அம்மா சுவாமி. செல்வாபிகார், இனி வரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கெல்லாம் சரி. செல்வத்தை நீ வாரி 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 வழங்கக்கூடிய செல்வாம்பிகையாக வழங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இருவேரை கையமர்த்தினார். சரி. மீண்டும் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்? உலகத்தை படைக்க வேண்டும் என்றால் நம்ம ஒருவரால முடியுமா? முடியாது. படைக்கக்கூடிய கடவுள், காக்கும் கடவுள், கண்டவர் ஆத்மா நிச்சயமாக வர வேண்டும். ஆமா. ஆனால் திருப்பார் கடலில் அல்லவா பள்ளி கொண்டிருக்கின்றார். ஆமா. மீண்டும் கருடனை அழைத்தார். சரி. வா கருடா, சுவாமி. இதோ ஐந்தாம் கடலாகி திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லவா அச்சுதனார். ஆமா. அந்த பரந்தாமன் பள்ளி கொண்டவனை நீ சென்று அழைத்து வா. இதோ வருகிறேன் என்று சரி. கருடாழ்வான் எப்படி வருகிறார் பாருங்கள். வருகிறார். வந்து சென்று பக்கடலை பறந்து சென்று பக்கடலை பறந்து சென்று பக்கடலை பார்க்கும் அந்த வேளையிலே வேளையிலே பார்க்கும் அந்த வேளையிலே வேளையிலே பறந்து சென்று பக்கடலை பறந்து சென்று பக்கடலை பறந்து வேளையிலே வேளையிலே பறந்து வேளையிலே வேளையிலே காலேஜ் நம்மளுக்காக கனக முடியிருக்காக நேர்திசை முகமாக முத்தை ஒரு பாம்பாக அருது மறையாதவன் போல் யாதவன் அவருக்கும் வேளையிலே வேளையிலே அவருக்கும் வேளையிலே வேளையிலே பறந்து சென்று கருடையாழ்வான் பரப்பையெல்லாம் தேடுகிறார். சுற்றி வருகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்திலே சரி. பார்க்கடலில் இருந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே மாயவனாகிய கண்ணன் எப்படி நெத்திரி செய்தார் தெரியுமா?